ஹாய், ஐம் சிவகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டூ எங்கே யூஸ் பண்ணுறது, டஸ் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஹீ டஸ் இட், ஹீ டூ இட். இந்த 2 சென்டென்ஸ் எது கரெக்டான சென்டென்ஸ், எது தவறான சென்டென்ஸு, இதோட ரூல் என்ன, ரிலேட்டட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ரூல் போகிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னா என்னன்னு ரொம்ப கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே, இதெல்லாம் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் மேக்ஸிமம் சப்ஜெக்டாக வரும். இப்போ உதாரணத்துக்கு ஹீ ஷீட்னா ஹீ ஷீட்டே தான் சப்ஜெக்டாக வரணும்னு தேவையில்லை. ஹீ ஷீட்டுக்கு பதிலாக எது வேணுமோ சப்ஜெக்டாக வரலாம். ஓகேவா? அப்போ அந்த ஹீ ஷீட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி. தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. அதை இதை பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர். மீதிலாம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். இதெல்லாம் ஐவி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், யூ வந்து செகண்ட் பர்சன், ஹீ ஷீட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன்னா ஹீ ஷீட்டுன்னு நீங்கள் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஹீ ஷீட்டே தான் சப்ஜெக்டாக வரணும்னா ஹீ ஷீட்டே தான் சப்ஜெக்டாக வரணும்னு தேவையில்ல. இந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக ஹீ ஷீட்டுக்கு பதிலாக அது ரெப்ரசென்ட் பண்ணுற எதை வேணும்னாலும் வரலாம். ஹீக்கு பதிலாக ராம், ரவி, ஷீக்கு பதிலாக ராஜ், ராணி, மை சிஸ்டர், அந்த மாதிரி இட்டுக்கு பதிலாக கார், சன், அந்த மாதிரி எது வேணுமோ வரலாம். அதே மாதிரியே தேவுக்கு பதிலாக புளூரல் சப்ஜெக்ட் ராம் அண்ட் ரவி, 5 பாய்ஸ், அந்த மாதிரி புளூரல் சப்ஜெக்ட் வரலாம். சில சமயம் தனி வேர்டு இல்லாமல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட சப்ஜெக்டாக வரலாம். உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் பர்சன், த மெஜாரிட்டி ஆஃப் கிரிமினல்ஸ், அந்த மாதிரி கூட சப்ஜெக்டாக வரலாம். சில சமயம் ஜெரண்ட், இன்ஃபினிட்டி கூட சப்ஜெக்டாக வரலாம். இது ரொம்ப ரேர் சான்ஸ். ஓகேவா? சரி, இப்போ சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரூலுக்கு வருவோம். ரூல் என்ன சொல்லுதுன்னா, சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஹீ ஷீட், அதாவது சப்ஜெக்ட் ஹீ ஷீட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணுங்கள். பாக்கி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டூ யூஸ் பண்ணுங்கன்னு வருது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணுங்கள். பாக்கி எல்லாத்துக்கும் டூ யூஸ் பண்ணுங்கன்னு வருது. ஓகேவா? சரி, இப்போ ரூல் பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது சப்ஜெக்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹீ தான் சப்ஜெக்ட்டு, டஸ் வந்து வேர்பு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செகண்ட் சப்ஜெக்ட் ஹீ சப்ஜெக்ட்டு, டூ வந்து வேர்பு. இப்போ ரூல் பிரகாரம் என்ன சொல்லுது ரூலு, ஹீ ஷீட் வந்துச்சுன்னா டஸ் போடுங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் அதுன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்த 2 சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். தே டஸ் இட், தே டூ இட். இந்த 2 சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் தான் கரெக்டாக, இன்னொரு சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். என்ன கண்டுபிடிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சப்ஜெக்ட்டு தே, டஸ் தான் வேர்பு. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ்லையும் தே சப்ஜெக்ட்டு, டூ வந்து வேர்பு. ரூல் என்ன சொல்லுது, ஹீ ஷீட் வந்தால் வந்து டஸ் போடணும்னு சொல்லுது, மற்ற எல்லாத்துக்கும் டூ தான் போடணும்னு சொல்லுது. இப்போ இங்கே ஹீ ஷீட் வரல, என்ன வந்திருக்கு, தே வந்திருக்கு. ஸோ எது கரெக்டாக இருக்கும், செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, தே டூ இட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்த 2 சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். வி டூ இட், வி டஸ் இட். இதில் எது சென்டென்ஸ் கரெக்டு, எது சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் வேர்பு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில், வி சப்ஜெக்ட். அதேமாதிரி செகண்ட் சென்டென்ஸில் வி சப்ஜெக்ட், டூ டஸ் வந்து வேர்பு. ஓகேவா? ரூல் என்ன சொல்லுது, ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணுங்கள், பாக்கி எல்லாத்துக்கும் டூ யூஸ் பண்ணுங்கன்னு வருது. வி வந்து ஹீ ஷீட் கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன யூஸ் பண்ணணும், டூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ அடுத்த பார்ட் பார்க்கலாம். டூவை யூஸ் பண்ணி, டூ ஆர் டஸ்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்தாச்சு பார்ட் ஏவில். இப்போ பார்ட் பியில் வந்து கொஷின் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் இதே மாதிரி 2 சென்டென்ஸ் எடுத்துங்க. ஒய் டஸ் ஹீ கோ தேர், ஒய் டு ஹீ கோஸ் தேர். இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ், எது தவறான சென்டென்ஸ் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுனாலே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஷின் வந்துச்சுனாலே என்னென்னா சப்ஜெக்ட் வந்து நடுவில் வரும். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஆக்சிலரி வேர்ப் போட்டுப்பாங்க, அதாவது டூ ஆர் டஸ் டிட், இதில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிலரி வேர்ப் போட்டுப்பாங்க. நடுவில் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து வேர்ப் வரும், மெயின் வேர்ப் வரும். இதில் இந்த மெயின் வேர்ப் எப்போதுமே இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் எது சப்ஜெக்ட்னா ஹீ தான் சப்ஜெக்ட்டு. வேர்ப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிலரி வேர்ப் சொல்லுவாங்க, இது வந்து மெயின் வேர்ப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செகண்ட் இதுலேயும் சப்ஜெக்ட் ஹீ, இதில் வந்து டூ வந்து வேர்பு, இது வந்து மெயின் வேர்ப். ஓகேவா? இப்போ ரூல் என்ன சொல்லுதுன்னா, இது எப்போதுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக தான் இருக்கணும்னு சொல்லுது ரூலில் பாருங்கள். ரூல் வந்து எப்போதுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக தான் இருக்கணும்னு சொல்லுது. இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீட் வந்துச்சுன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டஸ் போடுங்க, பாக்கி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டூ போடுங்கன்னு வருது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும்போது. ஓகேவா? பட் ஆனால் இங்கே எப்போதுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும். இது ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக குறிக்கிறதுக்கு தான்
இங்கே ஃப்ரண்ட்டில் டூ டஸ் டிட் போடுறோம். ஒருவேளை இது பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா இது குறிக்கிறது இங்கே இந்த இடத்துல டிட் போடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து கொஷின் டைப்பு. கொஷினில் எப்போதுமே வந்து இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும், நடுவில் சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கு முன்னாடி டூ ஆர் டஸ் வரும். எதுனா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக குறிக்கிறது. ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போ வச்சு நம்ம ஒரு கொஷின் பண்ணும்போது இங்கே எப்போதுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், நடுவில் சப்ஜெக்ட் வரும். இது ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக குறிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டூ ஆர் டஸ் போடுவாங்க ப்ரெசன்ட் டென்ஸுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் டிட் போடுவாங்க. டூ டஸ் எங்கே போடுறோங்கிறது தான் இங்கே ரூலு. டூ டஸ் வந்து டூ வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் போடுவோம். எந்தெந்த சப்ஜெக்ட் தவிர்த்துனா டஸ் வந்து ஹீ ஷீ இட் சப்ஜெக்ட் வந்தால் மட்டும் டஸ் போடுவோம். ஓகேவா? அப்போ இங்கே எது கரெக்டாக இருக்கும்? சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்துருக்குது. ஓகேவா? அப்போ வந்து டஸ் தான் போடணும் இங்கே ஃப்ரண்ட்டில். மோர் ஓவர் வந்து இங்கே ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எஸ் ஆர் போடுறதோ இல்லை பாஸ்ட் டென்ஸ் போடுறதோ கூடாது. அப்போ வந்து செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் வந்து சரியான சென்டென்ஸ். ஏன்னா இங்கே ப்ரெசன்டென்ஸ் வந்திருக்கு, மோர் ஓவர் இங்கே ஹீ வந்ததுனால இங்கே டஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. டஸ் தே வாண்ட் டு கோ அவுட், டு தே வாண்ட் டு கோ அவுட். ஓகேவா? இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் தே தான் சப்ஜெக்ட், செகண்ட் சென்டென்ஸில் தே தான் சப்ஜெக்ட். வேர்பு வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஆக்சுவல் வேர்பு டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாண்ட்ஸ் வந்து மெயின் வேர்பு. செகண்ட் இதில் டூ யூஸ் பண்ணியிருக்காங்க, வாண்ட் வந்து மெயின் வேர்பு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரூல் என்ன சொல்லுதுன்னா இங்கே ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்கணும். இங்கே பாஸ்ட் டென்ஸோ இல்லை வேர்பில் சேர்க்கறதோ கூடாது. சப்ஜெக்ட் ஹீ ஷீட்டாக இருந்தால் மட்டும் டஸ் பண்ணணும், பாக்கி எல்லாத்துக்கும் டூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன வந்திருக்கு ரூல் பார்த்துக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்கிள் சப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து டஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து தே வந்திருக்கு, ஹீ ஷீட் வரல. ஸோ வந்து செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். மோரோவர் இதில் என்னென்ன தப்பு இருக்குது, தவறு இருக்குது, எஸ் எழுந்திருக்கக்கூடாது வேர்பில், ரெண்டாவது டஸ்ஸும் போடக்கூடாது. ஸோ வந்து செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். டூ ராம் ஒர்க்ஸ் இன் கம்ப்யூட்டர், டஸ் ராம் ஒர்க் இன் கம்ப்யூட்டர். இந்த ரெண்டு சென்டென்ஸ் எது கரெக்டான சென்டென்ஸ், எது தவறான சென்டென்ஸ்னு பார்த்துடலாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும். இங்கே டூவோ டஸ்ஸோ டிட்டோ வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும். இந்த வேர்பு ப்ரெசன்டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ குறிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல டூவோ டஸ்ஸோ டிட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எஸ் சேர்க்கிறதோ பாஸ்ட் டென்ஸோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து எஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ். ரூல் பார்த்துடலாமா? ஓகேவா? நடுவில் சப்ஜெக்ட் ராம் வந்திருக்கிறதுனால என்ன பண்ணணும், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால டஸ் தான் ஆட் பண்ணணும், டூ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் சரியான சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்ன தவறு இருக்குது, இந்த இடத்துல ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும், இங்கே இந்த இடத்துல எஸ்ஓ பாஸ்ட் டென்ஸோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்காங்க, இது ஒரு தவறு. ரெண்டாவது தவறு என்னது, சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டஸ் தான் ஆட் பண்ணணும், டூ ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல டூ ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு தவறும் இருக்குது இந்த செகண்ட் சென்டென்ஸில். ஓகேவா? அடுத்ததாக இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூல் என்ன சொல்லுதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும். இந்த இடத்துல ப்ரெசன்டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் குறிக்கணும்னா இந்த இடத்துல ஆல்வேஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும். இந்த ஃப்ரண்ட்டில் போடுற வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டஸ் நாட் இல்லைனா டூ நாட் ஆட் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டிட் நாட் ஆட் பண்ணணும். இதை பற்றி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க அந்த ரூலில். இங்கே வந்து நம்ம டூ நாட் டஸ் நாட்டுக்காக இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? டூ நாட் எங்கே வரும், டஸ் நாட் எங்கே வரும்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வெளி பண்ணணும்னா தேர்ட் பர்சன் சிங்கிள் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா டஸ் நாட் ஆட் பண்ணுங்கள், ஹீ ஷீட் வந்துச்சுன்னா பாக்கி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டூ நாட் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ரவின்றது தேர்ட் பர்சன் சிங்கிள் சப்ஜெக்ட் தானே. ஓகேவா? அப்போ டஸ் நாட் தான் ஆட் பண்ணணும், டூ நாட் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, தே டஸ் நாட் ரீட் இட், தே டூ நாட் ரீட் இட். ரூல் என்ன சொல்லுது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே ஆல்வேஸ் பர்சன்டேஜ் தான் இருக்கணும், இந்த இடத்துல எஸ்ஓ பாஸ்ட் டென்ஸோ போடக்கூடாது. இது பர்சன்டேஜ் குறிக்கிறது. இங்கே டூ நாட்னா டஸ் நாட் ஆட் பண்ணலாம். தேர்ட் பர்சன் சிங்கிள் சப்ஜெக்ட்னா டூ நாட் ஆட் பண்ணணும், மற்ற எல்லா சப்ஜெக்டும் டஸ் நாட் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட் வந்துருக்கு, தே வந்துருக்கு. தே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் கிடையாது, ஹீ ஷீட் கிடையாது. ஸோ டூ நாட் தான் ஆட் பண்ணணும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். we does not see it, we do not see it. இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ், எது தவறான சென்டென்ஸ் பார்த்துலாமா? ரூல் என்ன சொல்லுது, ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு
எழுதணும்னா இந்த இடத்துல ஆல்வேஸ் பர்சன்டேஜ் தான் வரணும். அப்புறம் ப்ரெசன்டென்ஸை வெர்பாக இருந்தால் டூ நாட் ஆர் டஸ் நாட் ஆட் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ் தான் டிட் நாட் ஆட் பண்ணணும். பட் இங்கே வந்து ப்ரெசன்டென்ஸுங்கிறதுனால டூ நாட்டோ டஸ் நாட் ஆட் பண்ணணும். டஸ் நாட் எப்போ ஆட் பண்ணணும்? ஹீ ஷீ சப்ஜெக்ட் வந்தால் மட்டும் தான் டஸ் நாட் ஆட் பண்ணணும். பாக்கி எல்லா சப்ஜெக்டும் டூ நாட் தான் ஆட் பண்ணணும். இங்கே என்ன சப்ஜெக்ட் வந்துருக்குது? சப்ஜெக்ட் வந்து வி வந்துருக்குது. ஸோ டூ நாட் தான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் தவறான சென்டென்ஸு, செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸு. ஓகேவா? அடுத்ததாக ஒரு கோல்டன் வேர்ட்ஸும் பஸ்ஸுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ கோல்டன் வேர்ட்ஸ். வேர் கேன் வி கோ டு ஃபைண்ட் காட்? நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு எங்கே போகலாம்? இதை பற்றி ஒரு அறிஞர் ஒன்று சொல்லியிருக்கார். கடவுளை பார்க்கறதுக்கு தேர் இஸ் என் நம்பர் ஆஃப் ரூட்ஸ், நிறைய வழி இருக்குது. அதில் இவர் ஒரு வழி சொல்கிறார். என்ன வழி சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? என்ன வழி சொல்கிறாருன்னா, வேர் கேன் வி கோ டு ஃபைண்ட் காட் இஃப் வி cannot see in our own hearts and in every living being? நம்ம இதயத்திலையும் ஒவ்வொரு உயிரினத்திலையும் நம்ம இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய கருத்து. ஓகேவா? சொன்னது யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். அடுத்ததா பசில். என்னென்னா தேர் ஆர் 2 keys, 2 கீ இருக்குது. ஆனால் இந்த கீயை வச்சுக்கிட்டு வித் தோஸ் கீஸ் வி கேனாட் ஓப்பன் எனி டோர். இந்த கீயை வச்சுக்கிட்டு எந்த டோரையும் ஓப்பன் பண்ண முடியாது. அது எந்த கீன்னு தெரியுதா? கொடுக்கட்டுமா? அது ஒரு அனிமல் நேம் சொல்லிடலாமா? ஆன்சர் 5 செகண்ட் டைம் தரேன். 1 2 3 4 5. என்ன கீனா மங்கி அண்ட் டாங்கி, இது ரெண்டும் தான் ஆன்சர். ஓகேவா? வாழ்க வளமுடன்.